இப்போ ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலை தெரியாம ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்கோ, உங்க ஃபீடு ஃபுல்லா அந்த ரீலாவே தான் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கோட்ஸோ இல்ல பிரேக்கப் ரீல்ஸோ வெட்டிங் வீடியோஸோ இல்ல ஹீலிங் கண்டென்ட்டோ இப்படி ஏதோ ஒன்று பாக்குறீங்கன்னு வைங்கோ, நீங்க அதுக்கு தான் அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்னு நினைச்சு இந்த இன்ஸ்டா அல்காரிதம் அங்கிருந்து பிக்கப் பண்ணிக்கு உங்களுக்கு என்னென்ன காட்டணும்னு. இப்போ இது யோசனை பண்ணி பாருங்க, ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுதான் க்ரோ ஆகு. அவங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணலைங்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பண்ணாதது அதை விட இன்னும் அதிகமாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு. சைலன்ஸ் அதிகமாக, டிஸ்டன்ஸ் அதிகமாக, திஸ் இஸ் நாட் இனஃப்ங்கிறக்கான ரீசனு வந்துட்டே இருக்கு. அதே இந்த சின்ன சின்ன விஷயத்த நோட்டீஸ் பண்றக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க காமிக்கிற சின்ன சின்ன அக்கறை, உங்க சின்ன சின்ன ஹேபிட்ஸ் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறது, ஆர்டினரி மொமெண்ட்ஸுக்கு போடுற எஃபர்ட்ஸ், அப்போ சடன்லி இட் ஃபீல்ஸ் லைக் தெர் இஸ் மோர் லவ். சேம் பர்சனு, சேம் ரிலேஷன்ஷிப்பு, ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ். இந்த அல்காரிதம்ங்கிறது உங்கள் ஃபோனில் மட்டும் இல்லை உங்கள் மைண்ட்லேயும் இருக்குது. அது உங்கள் மண்டையில் உட்காந்து இன்னும் உனக்கு அதிகமாக எது வேணும்னு கேட்டுகிட்டே உட்காந்துருக்கு. அதனால் உட்காந்து உங்கள் மண்டையில் எதை ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னு கவனிச்சு பாருங்க. நீங்கள் என்னத்தை அதிகமாக யோசனை பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறதையே டிசைட் பண்ணு. ஹலோ.